ஆன்லைன் மூலமா வந்துட்டு கன்சல்டேஷன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. இஸ் இட் அட்வைசபிள்? அப்படி பண்ணும்போது கரெக்டாக அவங்களால வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமா? ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் முன்னாடியும் இருந்தது, எஸ்பெஷலி ஹோமியோபதிக் கன்சல்டேஷன்ஸ் நாங்கள் ரெகுலராக ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் கோவிட் பிறகு டியூ டு சிச்சுவேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் இல்லை டெலிமெடிசன் நம்ம என்ன சொல்லுவோமோ அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து என்னன்னா ஆன்லைனில் சொன்னால் மேபி என்னோட விஷயங்கள் ஏதாவது டேட்டாஸ் வந்துட்டு வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கோ அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஈவன் டிஜிட்டல் டேட்டாவை வந்து ஏதாவது ஒரு செக்யூர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட ஸ்பெசிஃபிக் நம்பருக்கு மட்டும் அந்த டேட்டா என்கிரிப்டடாக இருந்து அவங்களுக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் டேட்டா லீக்கேஜ். இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they always want to meet the doctor. அவங்க பார்த்து சொன்னாவே வந்துட்டு ஓகே டாக்டர் வந்துட்டு இது சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு எப்படி இதை நம்மளால கொண்டு வர முடியும்? Still some people வந்து அந்த physical visit-ஓட satisfaction வந்து age group of people they are not happy with complete online. நிறைய பேர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நான் நேரடியா வரேன். நான் அவங்க கிட்ட நான் பேசும்போது ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே வந்துட்டு டிஜிட்டல் ஆயிடுச்சு, ஏஐ வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டாக்டரை போய் வந்துட்டு கன்சல்டேஷனுக்காக போகும் இல்லையா, அதுவுமே வந்துட்டு இப்போது ஆன்லைனில் வந்துட்டு மாறிட்டு வருது இல்லையா. ஸோ அது எந்த அளவுக்கு அட்வைசபிள், அப்படி பண்ணால் வந்துட்டு ஓகேவா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வரும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோமியோபதி டாக்டரோட நிருத்யா தவே தான் இருக்காங்க. அவங்க நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹாய் தேன்மொழி. எப்படி இருக்கீங்க? ஃபேண்டாஸ்டிக் மேம். எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. நம்ம எங்கேயுமே இப்போ விர்ச்சுவல் மேரேஜஸே வந்துட்டு நம்ம கோவிட்ல வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போது வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட நேரில் போய் வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை வந்துட்டு அவங்க வேறு ஒரு இடத்துல இருக்காங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன், டைம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறைய இப்போ வந்துட்டு வீடியோ கால்ஸ் மூலயமா இல்லை ஆன்லைன் மூலயமா வந்துட்டு கன்சல்டேஷன்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. இஸ் இட் அட்வைசபிள்? அப்படி பண்ணும்போது கரெக்டாக அவங்களால வந்துட்டு ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியுமா? அவங்களால கரெக்டாக டயக்னோஸ் பண்ண முடியுமா? ட்ரூ தென்மொழி. ஆக்சுவலி இந்த கோவிட் வந்த பிறகு இன்ஃபேக்ட் ஆன்லைன் கன்சல்டேஷன்ஸ் முன்னாடியும் இருந்தது, எஸ்பெஷலி ஹோமியோபதிக் கன்சல்டேஷன்ஸ் நாங்கள் ரெகுலராக ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் கோவிட் பிறகு டியூ டு சிச்சுவேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷன் இல்லை டெலிமெடிசன் நம்ம என்ன சொல்லுவோமோ அது இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குது. சம்டைம்ஸ் ப்ளஸ் வந்து என்னென்னா பேஷண்ட் வந்து அவங்களோட ஹோமோட கம்ஃபர்ட்லேருந்து டாக்டரை வந்து ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம், டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஒரு சிம்பிள் கம்ப்ளைண்டாக இருக்குது, இல்லை கம்ப்ளைண்ட் வேர் பேஷண்ட்டை ஃபிசிக்கலாக எக்ஸாமின் பண்ண தேவையில்லைன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவோம். ஆனால் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தேவைப்படுது, இல்லை பேஷண்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணணும்னா அவங்கள நாங்கள் எப்போவுமே கிளினிக்குள்ளே வந்து எங்களை மீட் பண்ண சொல்கிறோம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வேறு சிட்டிஸில் இருக்காங்க, இல்லை குளோபலாக இருக்காங்க, குளோபலாக இருக்கிறவங்க கூட அவங்களோட க்ரானிக் இஷ்யூஸ் லாங் டேர்ம் இஷ்யூஸ்க்கு வந்து ஈஸியாக ஆன்லைன் கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ப்ளஸ். மைனஸ் என்னென்னா, சம்டைம்ஸ் சிம்டம்ஸ் வந்து சரியாக சொல்ல மாட்டாங்க பேஷண்ட்ஸ். சில விஷயத்தை நாங்கள் அந்தளவுக்கு ஒப்சர்வ் பண்ண முடியாது. அவங்க பர்சனலாக வரும்போது இட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அவங்களோட பாடி லாங்குவேஜ், அவங்களோட சொல்கிற விதம், அவங்களோட எமோஷன்ஸ் மோர் க்ளோஸ்அப்பில் நாங்கள் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அண்ட் எனி டைம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து அவங்க நேரடியாக வந்து அது ஃபிசிக்கல் எக்ஸாம் நாங்கள் ருட்டீனாக பண்ணுற ஃபிசிக்கல் எக்ஸாம்ஸ் நாங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இது வந்து மைனஸ்ன்னு சொல்கிறதோட இது ஒரு ஷார்ட் கம்மிங்னு சொல்லலாம். பட் ஆன்லைன் கன்சல்டேஷன் வந்து இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் அண்ட் இட் இஸ் மச் ஈஸியர் டுடே ஃபார் எவ்ரி ஒன். ஓகே, லைக் நீங்கள் சொன்ன மாதிரி லைக் இன் ஜென்ரல் இந்த ஹோமியோபதி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹவு நம்ம எமோஷ்னலாக எப்படி ஃபீல் பண்ணுறோம், எப்படி வந்துட்டு நம்மளோட ஃபிசிக்கல் இது இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அது நம்ம ஷேர் பண்ணிப்போம். இன் தட் கேஸ் ஆன்லைனில் ஒரு கன்சல்டேஷனில் நம்ம ஓப்பனாக ஒரு விஷயம் வந்துட்டு நேரில் சொல்கிறதுக்கே நிறைய பேர் வந்துட்டு ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்லைனில் சொன்னால் மேபி என்னோட விஷயங்கள் ஏதாவது டேட்டாஸ் வந்துட்டு வெளியே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கோ அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்துட்டு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இட்ஸ் அ வெரி வெரி குட் கொஸ்டின் தேன்மொழி. ஏன்னா டேட்டா ப்ரிவசி, தன்னோட பர்சனல் கான்ஃபிடென்ஷியல் ஹெல்த் விஷயம் வந்து வெளில போயிடுமோ அந்த ஒரு ஃபியர், இல்லை பொதுவாகவே இப்போ கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டேட்டா செக்யூராக இருக்கா இல்லையான்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறது. பட் ஒரு கன்சல்டேஷன் ஆன்லைன் கன்சல்டேஷனாக இருக்கும்போது அது ஒரு ஹோமியோபதிக் டாக்டராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த சிஸ்டம் ஆஃப் மெடிசனில் அவங்க டெலிமெடிசன் பண்ணும்போது நாங்கள் வந்து குறிப்பிட்ட சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம் விச் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்ட் அண்ட் அதில் டேட்டா ப்ரிவசியோட எல்லா செட்டப்
அண்ட் செட்டிங் இஸ் டெஃபினெட்லி தேர். அண்ட் நார்மலாக அவங்க இன்பர்சன் கன்சல்டேஷன் பண்ணும்போது நாங்கள் எப்படி அவங்க ஃபைலை வந்து சேஃபாக நாங்கள் வச்சுருப்போமோ எங்கள் கிளினிக்குள்ளே, அதே போல் ஈவன் டிஜிட்டல் டேட்டாவை வந்து வி ஆர் ஹேவிங் செக்யூர் பிளாட்ஃபார்ம், ஏதாவது ஒரு செக்யூர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்களோட ஸ்பெசிஃபிக் நம்பருக்கு மட்டும் அந்த டேட்டா என்கிரிப்டடாக இருந்து அவங்களுக்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கும். ஸோ தேர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் டேட்டா லீக்கேஜ். அண்ட் இது எல்லாமே ஹெல்த் கேர் இல்லை ஹெல்த் டெக் கம்பெனிஸ் பண்ணுறதுனால அவங்களும் சில ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் கவர்மெண்ட் செட் பண்ணது ஃபார்மேட்ஸில் அது அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ ஈவன் நாங்கள் ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணாலும் அவங்களோட பிளாட்ஃபார்ம்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் வி யூஸ் அ வாட்ஸ்அப் ஆர் எனிதிங், தேர் இஸ் நோ ரெக்கார்டிங் நத்திங். ஸோ எல்லா டேட்டாவும் என்கிரிப்டடாக இருக்கும். ஓகே மேம், இன் தட் கேஸ் நீங்கள் சொன்னீங்க எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னா மட்டும் அவங்க ஃபிசிக்கலாக வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ குளோபலாகவே நம்ம நிறைய இப்போது கன்சல்டேஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கும் போது ஒரு பிளட் டெஸ்ட் தான் ரெக்வயர்டாக இருக்குது, நீங்கள் பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்களா? சும்மா நீங்கள் ரேண்டமாக நான் சொல்கிற டெஸ்ட் மட்டும் எடுத்துட்டு ரிசல்ட்ஸ் மட்டும் அனுப்புங்க, ஸோ தட் ஐ கேன் ஏபிள் டு ஃபிகர் அவுட், அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கன்சல்டேஷன்ஸ் கொடுப்பீங்க? டெஃபினெட்லி தேன்மொழி. பிகாஸ் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஒரு டாக்டரை மீட் பண்ணியிருப்பாங்க, பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் இன்னொரு டாக்டரை மீட் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன் என்ன, இல்லை செகண்ட் ஒப்பீனியன் என்ன, இல்லை இவங்களுக்கு மேலே நான் இந்த டாக்டரை பார்க்குறது ப்ரிஃபர் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா எங்கள் கூட டச் பேஸ் பண்ணும்போது நாங்கள் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் அவங்களோட சிம்டம்ஸ் அவங்களோட டயக்னோசிஸ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இஃப் எனி லேப் டெஸ்ட் ஆர் ரெக்வயர்ட் அப்போ அது வந்து நாங்கள் வி சென்ட் இட் டிஜிட்டலி ஆர் வி ஈவன் சென்ட் இட் via வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் ஹேஸ் பிகம் வெரி காமன் ஃபார் மோஸ்ட் பேஷண்ட்ஸ். நான் வந்து பர்சனலாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணதுனால டிஜிட்டலாக நான் அனுப்பிடுவேன். அண்ட் அவங்க லேப் டெஸ்ட் பண்ண உடனே அவங்க வந்து திரும்ப என்கிட்ட ஷேர் பண்ணலாம் via வாட்ஸ்அப் ஆர் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அண்ட் இன்கேஸ் ஃபார் சம் ரீசன் அவங்க ரொம்ப குளோபலாக இருக்காங்க, அதாவது அவுட் ஆஃப் கண்ட்ரி இருக்காங்க இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேட் இருக்காங்கன்னா, we tell them if there is something that they need to meet a doctor, அப்போ அவங்கள ஒரு டாக்டர் அவங்க ஏரியாவில் அவங்க கிட்ட இருக்கிறவங்க மீட் பண்ணிட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ அதை பேசிஸ் பண்ணி வி கண்டினியூ தி ஆன்லைன் கன்சல்டேஷன். ஓகே, நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே ஃபார் யங்ஸ்டர்ஸ் இது வந்துட்டு ரொம்ப கூலாக இருக்கும். பட் இப்போ எங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா they always want to meet the doctor. எஸ், டாக்டர் அவங்க பார்க்கணும், அவங்க வந்துட்டு ஃபிசிக்கலாக அவங்கள டச் பண்ணி இல்லை அவங்களோட ஐஸில் பார்த்து அவங்களுக்கு இது இருக்குது சர்ச் கூட அவங்க வைக்க தேவையில்லை, அவங்க பார்த்து சொன்னாவே வந்துட்டு ஓகே டாக்டர் வந்துட்டு இது சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு எப்படி இது நம்மளால கொண்டு வர முடியும்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். அதில் சில சேலஞ்சஸ் இன்னமும் இருக்குது. பிகாஸ் ஸ்டில் சம் பீப்புள் வந்து அந்த ஃபிசிக்கல் விசிட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து சில ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள் தே ஆர் நாட் ஹாப்பி வித் கம்ப்ளீட் ஆன்லைன். நிறைய பேர் வந்து இன்சிஸ்ட் பண்ணுவாங்க நான் நேரடியாக வரேன். ஸோ ஐ ஹாவ் பீப்புள் ஹூ ஹவ் ட்ராவல்ட் ஃப்ரம் அ லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் தே ஹவ் கம் அண்ட் மெட் மீ. ஸோ நான் அவங்கக்கிட்ட நான் பேசும்போது ஃபர்ஸ்ட் நான் இனிஷியலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் தட் உங்களோட சிம்டம்ஸ் வந்து நான் டிஜிட்டலாக நீங்கள் சொன்னாலும் என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னோடய கன்சல்டேஷனில் நான் அவங்களுக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்டிங் கொடுப்பேன். அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி அவங்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்தேன்னா அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் வரும். அது இல்லாமல் என்கரேஜ் தெம் இஃப் தே ஆர் இன் அ பொசிஷன் டு கம் டவுன், லைக் இஃப் தேர் அவுட் ஆஃப் ஸ்டேட், இஃப் தேர் கம்மிங் 3 months ஒன்ஸ் நேரடியாக வராங்கன்னா கம் அண்ட் மீட் மீ ஒன்ஸ் இன் த கிளினிக். ஸோ தட் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வரும். அவுட் ஆஃப் கண்ட்ரி இருக்கிறவங்க கூட சம்டைம்ஸ் ஒன்ஸ் அ இயர் தே விசிட் சிட்டி, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி பார்க்க வரது. தென் ஐ டெல் தம் தட் ப்ளீஸ் கம் டவுன் டு கிளினிக். ஸோ ஐ என்கரேஜ் தம் டு கம் அண்ட் மீட் மீ ஒன்ஸ். பட் டிஜிட்டலாக என்னோட டியூட்டி என்னன்னா என்னோட கான்ஃபிடன்ஸ் அவங்க கூட நான் பில்ட் பண்ணுறது, அவங்க கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுக்குறது. ஓவர் அண்ட் அபவ் நான் சொன்ன மாதிரி இஃப் தே வாண்ட் டு விசிட் அ டாக்டர் physically, I ask them to go meet them physically and then continue talking to them. மேம், இப்போ ஆன்லைன் கன்சல்டேஷன் நிறைய ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது இன்ஸ்டாகிராமில் நம்ம ஏதாவது சர்ச் பண்ணாலும் நம்மளுக்கு அப்படியே வந்துட்டு பாப் அவுட் ஆகிட்டே இருக்கும் அதோட ரிலேட்டடானது. ஸோ அந்த மாதிரி நான் ஃபியூ டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு டெக்ஸ்ட் மூலியமாக வந்து பேசுகிறேன். வீடியோ கால் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் பிகாஸ் நீங்கள் அந்த சைடு இருக்க போகிறீங்க, இந்த சைடு நாங்கள் பேச போகிறோம். பட் சம் கன்சல்டேஷன்ஸ் த்ரூ மெசேஜ் அது வந்து உண்மையாகவே வந்துட்டு ஒரு டாக்டர் தான் ஆப்போசிட்லேருந்து நம்மளுக்கு டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறாங்களா இல்லை ஏஐ பண்ணுதா அப்படின்ற ஒரு டவுட்ஸ் வந்துட்டு எனக்கே நிறைய வாட்டி இருந்திருக்கு. ஸோ ஏஐ வந்து நம்மளோட டிசீஸில் நம்ம சொல்கிற சிம்டம்ஸ் வச்சு நம்மளுக்கு இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது வந்துட்டு டயக்னோஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, உங்கள் கொஸ்டினில் ஆக்சுவலி 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன் இஸ் நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் அனுப்பும் போது டாக்டர்ஸ் தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா இல்லை ஏஐ ரெஸ்பாண்ட் பண்ணுதான்னு அது ஒரு கன்ஃபியூஷன். பட் யூஸ்வலாக வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் இப்போ வந்து வாட்ஸ்அப் கன்சல்டேஷன்ஸும் காமன் ஆயிடுச்சு. ஏன்னா டிஜிட்டல் ஏஜில் இருக்கிறதுனால எல்லாருக்கும் இன்ஸ்டன்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் வேணும். டாக்டர்ஸ்க்கும் இது புரிஞ்சிச்சு தட் திஸ் இஸ் அன் ஈஸி வே டு ஹேண்டில். ஸோ ஏதாவது இன்ஸ்டன்ட் ரிப்ளைஸ், இன்ஸ்டன்ட் சஜஷன்ஸ் விச் இஸ் சிம்பிள் அண்ட் ஈஸி டு ஹேண்டில் அது வாட்ஸ்அப் மூலியமாக நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ டாக்டர் ஆர் அவங்களோட ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அவங்களோட அட்வைஸில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்க தான் பண்ணுவாங்க. செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து
ஏஐ வந்து டயக்னோஸ் பண்ணுதா, Yes. ஏஐ வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதா, அது வந்து ஸ்பெசிஃபிக் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏஐ வந்து போட்டிருக்கும். அண்ட் அதில் there will be a disclaimer which says that AI is responding to your questions or to your questions or whatever. So ஏஐல வந்து நிறைய டேட்டா, ஹெல்த் கேர் டேட்டா நிறையவே அவைலபிள் இருக்கிறதுனால அது உங்களோட ஜெனரிக் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கொடுக்கும் தவிர என்னைக்குமே எந்த டாக்டர்ஸும் ஏஐயை மட்டும் ரிலேட் பண்ணி உங்களை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் டு மோர் டு சே, நீங்கள் ஒரு கிளினிக் விசிட் பண்ணுறீங்க, உங்களோட இனிஷியல் என்கொயரி கொஸ்டின்ஸ் இருக்குது, உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இப்போ நான் அப்பாயின்மெண்ட் வாங்கலாமா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு வந்து இதில் ட்ரீட்மெண்ட் இருக்கா, அந்த மாதிரி ஜெனரிக் கொஸ்டின்ஸ், இது இந்த டயக்னோசிஸாக இருக்குமா, அந்த பேசிக் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஏஐயை ஃபீட் பண்ணுறோம். பட் ஃபார் த ரிமைனிங் ஆஸ்பெக்ட்ஸ் ஏஐ யூஸ் பண்ணுறது வந்து டாக்டர்ஸ் பர்சனலாக வந்து அவங்களோட டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸை பெட்டர் பண்ணுறதுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. பட் நான் நினச்சேன்னா இந்த இன்ஸ்டன்ட் ரிப்ளை வந்ததும் ஐ தாட் இட்ஸ் ஏஐ ரிப்ளை No. கண்டிப்பாக இட் இஸ் a human intervention is there. மேம், ஏஐ வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ், ஒரு ஒர்க்கை வந்துட்டு குறைச்சிருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்துட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ இன் ஹோமியோபதி ஏஐ வந்துட்டு எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? எக்ஸலண்ட் கொஸ்டின். ஸோ ஏஐ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்த மாதிரி ஹெல்த் கேரில் அது ஒரு பெரிய பூமில் இருக்குது. அண்ட் ஈவன் ஹோமியோபதிக் ஃபீல்டில் வந்து ஏஐ வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ ஏஐ வந்ததுலேருந்து எங்களுக்கு இல்லை டாக்டர்ஸ்க்கு என்ன ஈஸியாக இருக்குன்னா, சப்போஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப டீட்டெயில்டான ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்கன்னா, ஸோ ஒன் ஆஃப் தி கெப்பாசிட்டிஸ் ஆஃப் ஏஐ வந்து அந்த ஃபுல் டேட்டா வந்து அதை கேப்சர் பண்ண முடியும். அதாவது பேசிகிட்டு இருக்கும் போது அந்த டேட்டா கேப்சர் பண்ணி அது ஒரு கிளினிக்கல் நோட்டாக, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி அது கிளினிக்கல் நோட்டாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இட் saves our time. We need not sit and write and jot down. நாங்கள் எதுவும் மிஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஒன் இஸ் கேப்சரிங் த டேட்டா. செகண்ட் இஸ் சப்போஸ் நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, நிறைய க்ரானிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எங்களுக்கு சில ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்குது which helps us decide which is the personalized medicine. ஸோ அந்த personalized medicine, அந்த ரெமெடியை டிசைட் பண்ணுறதுக்கு ஏஐ கேன் பி அ டூல். அது ஒரு அசிஸ்டன்ட் டூல் மாதிரி. பட் எங்களோட ஃபைனல் டிசிஷன் இஸ் த டாக்டர்ஸ். அது வந்து இட் ஜஸ்ட் மேக்ஸ் த ஹோல் ப்ராசஸ் ஈஸி. சம் ஏஐ டூல் இஸ் தேர் வேர் ஈவன் ஃபேஷியல் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து ஏஐ டூல் வந்து பண்ணுது. இல்லை ஈவன் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் கூட ஏஐ வந்து சிம்பிளிஃபை பண்ணுது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் டு மேக் த ஒர்க் ஈஸி. ஒரு டூல் டு மேக் யுவர் ஒர்க் ஈஸி, பட் ஃபைனல் டிசிஷன் இஸ் ஆல்வேஸ் பை த டாக்டர். தட்ஸ் ஸோ கிரேட். லைக் உட்காந்து எல்லாரோட எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம நோட் டவுன் பண்ணணும், இதில் இது வந்துட்டு கட் ஷார்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த வித கன்ஃபியூஷன்ஸ், எந்த வித ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் நீங்களும் வந்துட்டு உங்களோட ஒர்க் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் ஏஐ. ஸோ அதை வந்துட்டு ஒரு அசிஸ்டண்ட்டாக மட்டும் நம்ம கரெக்ட் எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஏன்னா வந்துட்டு ஏஐ எந்த அளவுக்கு வந்துட்டு ஹோமியோபதியில் வந்துட்டு ஒர்க் ஆகுது, இப்போ எனக்கு இருந்த ஒரு பர்சனல் டவுட்ஸுமே வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் தென்மொழி. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் FT Health யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until it's bye from தென்மொழி.